நமஸ்தே. பெரியவா சரணம். இந்த வேட்டுவகுமாரனாக இருந்த குழந்தை ராஜகுமாரனாக ஆகிறதுக்கு இந்த மந்திரி எப்பாடுபட்டார் அப்படிங்கிற விஷயத்த நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தோம். பெரியவா சொல்கிறா, இந்த குழந்தை ராஜகுமாரனாக ஆகணுங்கிறதுக்கு முதல்ல அவனுக்கு அந்த ஞானத்தை, இவன் சாட்சாத் ராஜகுமாரன் தான்ப்பா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞானத்தை எடுத்து சொன்னார் இந்த மந்திரி. அப்போ அதோடு நின்றுதான்னு கேட்டால் அதோடு நிற்கல. அதில் அவன் ராஜகுமாரன்கிறத தெரிஞ்சுட்டான் ஒன்று. ரெண்டாவது, வாஸ்தவமாகவே ராஜாவாக ஆகிறதுக்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மறுபடி பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணுறான்னா அதுக்குண்டான பிரயத்தனங்களை அவன் செய்கிறான். அஸ்திர சஸ்திர வித்தியைகள்லாம் கற்றுக்கிறான், மறுபடி ஜனங்களை திரட்டுறான், படையெடுக்கிறான், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு தான் கடைசியில் அந்த சாம்ராஜ்ய அதிபதி அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு போகிறான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் வின் பண்ண வேண்டிய சாம்ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. என்ன சாம்ராஜ்யம்னா ஆத்ம சாம்ராஜ்யம்னு இருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் இருக்கே, அதுக்கு அந்த சாம்ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் அதிபதியாக ஆகணும். அப்படி ஆயிட்டாக்கா நமக்கு என்ன பொசிஷன் வருது? சாம்ராஜ்ய அதிபதி அப்படின்னா சாம்ராட்டுன்னு ஒரு டைட்டில். வேதத்தில் சாம்ராட்டுனே தான் அந்த வார்த்தையை சொல்கிறதான் பெரியவா சொல்கிறா. நம்ம எல்லாருமே வாஸ்தவமாக சாம்ராட்டாகத்தான் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா முதல் காரியம் இந்த ஞானம் வரணும். எப்படி எங்கள் ஆருணி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரோ தது துவம் அசின்னு சொல்கிறாரு, அதே தான் சபரிமலையில் இன்னி வரைக்கும் சாஸ்தா மேலே உட்காந்து நம்ம எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு இருக்கார். தத்துவமசின்னு அங்கே எழுதியிருக்கு. நம்ம முதல்ல அந்த ஞானத்தை, குரு கொடுக்கக்கூடிய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா யாராவது ஒருத்தர் அதுக்குள்ள ஸ்தானத்தில் இருந்துட்டு நமக்கு அதை புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கிறவராக இந்த கதையில் யார் இருந்தார்? இந்த மந்திரி இருந்தார். அந்த மந்திரியினுடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆத்ம சாம்ராஜ்யத்துக்கு நம்ம அதிபதி ஆகணும்னு சொன்னால் இந்த ஞானத்தை நமக்கு பயிற்றுவிக்கிறவராக குருன்னு ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அப்போ குரு முதல்ல எடுத்து சொல்கிறார், நீ அதுவாகத்தான்ப்பா இருக்கே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளால் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியறதோ? சரி, புரிஞ்சுடுத்து, நான் பிரம்மமாகவே இருக்கேன். சரி, அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த பயிற்சியெல்லாம் பண்ண சொல்கிறேள்? சாதனைன்னு ஒன்று சொல்கிறேள், இதுக்காக இந்த சாதனையெல்லாம் பண்ண சொல்கிறேள் அப்படின்னா, ஏன்னா நீ பிரம்மமாகவே இருக்கேங்கிறத நீ தெரிஞ்சுட்டுட்டியானாக்கா, வாஸ்தவத்தில் உன்னால் அதை உணர முடிஞ்சதானாக்கா உனக்கு இத்தனை ஒரு காமம், குரோதம், அழுகை, பயம் இப்படிப்பட்ட உணர்ச்சிகள்லாம் இருக்கப்படாதுப்பா. அந்த உணர்ச்சிகள்லாம் உன்னை பிடிச்சி நாலா திசையிலையும் இழுத்துன்னு இருக்குன்னு சொல்லும் பொழுதே நீ பிரம்மமாக இருக்கேங்கிற விஷயத்தை நீ மறந்து போயிருக்க, மாயையினால் மறைக்கப்பட்டவனாக இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பெரியவா. அப்போது இந்த வேட்டுவ கதையினுடைய எக்ஸாம்பிள் தான் மறுபடி. இந்த குழந்தை இந்த ஞானம் இல்லாமல் இருக்கான். அந்த ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? ஏதோ தனக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த வேடர்கள் சொல்லி கொடுத்த விதத்தில் அவா பேரில் தப்பு கிடையாது, இவனுடைய நாலேஜ் லிமிட்டடாக இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? எங்கெல்லாம் இழுத்துட்டு போகிறதோ அந்தந்த திசையில் இவன் போய் ஏதோ வேட்டையாடின்னு இருக்கான். அதே மாதிரி மனுஷாளாக இருக்கிறவா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தான் சாட்சாத் இந்த பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கும் பொழுது இந்த இந்திரியங்கள் நம்மளை ஒரு திசையில் பிடிச்சி இழுக்கிறது வேட்டைக்கு. இந்த இந்திரியங்களை கொண்டு சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுட்டு எங்கெங்கேயோ வேட்டைக்கு போகிறோம். ஒரு நாள் கிடைக்கிறது, ஒரு மிருகத்தை ஒரு நாள் அடிக்கிறோம், ஒன்று கொல்றோம், ஒன்று திங்கிறோம். அதை எல்லாத்தையும் நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுண்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு வேடனாகவே நம்ம வாழ்க்கையை, ஜீவிதத்தை அப்படியே இழுத்துன்னு போயின்ட்டுருக்கோம். அப்போ ஏதாவது ஒரு காலத்தில் உன்னுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் இது இல்லைப்பா, பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆளுன்னா நீ அப்படின்னு இந்த குரு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ முதல்ல அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ண உடனே ஒரு ஸ்பார்க் வருது. ஆஹா அப்படின்னு இந்த குழந்தைக்கு உடனே இந்த ராஜ்ய பரம்பரைக்கு உண்டானதான ஒரு தேஜஸும் ஒரு காம்பீரியமும் அவன் புத்தியில் ஒரு தெளிச்சம், அப்படி ஒரு ஷார்ப்னஸ் சட்டுன்னு வருதே. அது மாதிரி நல்ல சத்குரு கிட்டே இருந்து இப்படி ஒரு போதனை நமக்கு கிடைச்சிதானாக்கா அந்த நிமிஷத்துக்கு உடனே ஒரு ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க்கை இன்னும் பெருசு பண்ணி நல்ல அக்னியை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு சொன்னாக்கா குரு சொல்லி கொடுக்குற மாதிரி சாதனைகள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது வருது. அந்த சாதனைகளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது எப்படி இந்த ராஜகுமாரன் தனுர்வேதத்தை கற்றுண்டு இந்த படையை திரட்டிண்டு போனானோ அதே மாதிரி நம்மளும் விடாமுயற்சியாக சாதனைகளை குரு காமிச்ச வழியிலேயே செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா நம்மளும் ஆத்ம சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக ஆகி எப்பவும் இந்த ஒரு கஷ்டங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தில் நம்ம ஐக்கியமாகலாம் அப்படின்ற விஷயத்த இந்த கதையின் மூலமாக பெரியவா சொல்லின்னு வரா. இது சொல்லும் பொழுது இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் ஆச்சாரியர்களுடைய பாஷ்யங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நம்ம நினச்சி ஆனந்திக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் இதில் கொடுக்குறா. பிருஹதாரண்யக உபனிஷத்துக்கு ஆச்சாரியர்கள் பண்ண பாஷ்யத்தில் நடுவில் ஒரு 2-3 ரெஃபரன்சஸ் கொடுக்குறா. அதாவது ஒரு மந்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா,
இந்த சிலந்தின்னு ஒன்று இருக்கே, இந்த சிலந்தி என்ன பண்ணுறது, தனக்குள்ளிருந்தே ஒரு நூலை உண்டாக்கி அந்த நூலை கொண்டு எப்படி வலை பின்னின்னு இருக்கோ, அதே மாதிரி அக்னியானது தனக்குள்ளேருந்தே பொறிகளை எப்படி வெளியில் கொண்டு வந்து திரிச்சின்னு இருக்கோ, அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்னே ஒன்றாக இருந்துட்டு இருக்கிற அந்த சிலந்தி மாதிரியோ இந்த அக்னி மாதிரியோ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற அந்த ஆத்மா ஒன்று இருக்கே, அது தனக்குள்ளேருந்தே இதே மாதிரி வெளியில் இந்திரியங்களையும் சுற்றி இருக்கிற உலகத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்குப்பா, நன்னா இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குறாளாம் ஆச்சாரியர். அந்த இடத்துலையும் இந்த ராஜகுமாரனுடைய கதையை ஒரு கனெக்ஷனாக கொடுத்து நன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பெரியவா கொடுத்துன்னு வரான். இன்ஃபேக்ட் இன்னொரு இடத்துல இது இந்த தெய்வத்தின் குரல் இந்த வரிசையில் இல்லைன்னாலும் பெரியவா வேற ஒரு உபன்யாசத்தில் சொல்கிறா. பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அற்புதமான ஸ்லோகம். அங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் இஷ்டாஸ்மி தத்வதா தத்தோமாம் தத்வதோ ஜாத்வா விஷதே ததனந்தரம்னு ஒரு ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், பக்தியினால் மாத்திரம்தான் நான் யாருங்கிறதும் நான் எப்படிப்பட்டவங்கிறதும் நீ வாஸ்தவத்தில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தத்துவத்தகான்னு 2 இடத்துல அபியாசம் பண்ணி போட்டிருக்காருங்கிற பெரியவா. முதல் லைனுடைய எண்டில் ஒரு தத்துவத்தகா வருது, 2வது லைன்லையும் தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா, தத்தோமாம் நான் எப்படிப்பட்டவங்கிறத தத்துவத்தில் உண்மையில் வாஸ்தவத்தில் தெரிஞ்சின்ற பிறகு என்ன ஆகுறதுன்னு கேட்டால் விஷத்தே ததனந்தரம். இங்கே ததனந்தரம்னு என்ன சொல்கிறாருன்னா தக்ஷணத்தில், இன்ஸ்டன்ட். அப்போ நான் யாருங்கிறத வாஸ்தவமான ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுட்டியானாக்கா உடனே என்ன ஆகுறதுன்னா உடனே எனக்குள்ளே நீ பிரவேசிச்சிட வேண்டியதுதான். உடனே நீ வேற இல்லை நான் வேற இல்லை, நானே தான்ப்பா நீ அப்படின்னு பகவான் சொல்கிறதாக. எப்படி இந்த பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயத்தில் அங்கேயும் பரம அத்வைத்தமான ஒரு தத்துவம் பக்தியில் ஆரம்பித்து பக்தியின் மூலமாக தான் என்னை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் நீ எனக்குள்ளேயே பிரவேசிச்சிட வேண்டிதான், நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு கொண்டு அங்கே முடிக்கிறார். அப்படி பகவானும் கீதையினுடைய கடைசியிலையும் இந்த அத்வைத்தம்ங்கிற வசந்த தத்துவத்தை அங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லி பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். அந்த ஸ்லோகத்தை பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் பொழுதும் இதே கதையை எடுத்து இந்த கனெக்ஷனை சொல்லி ரொம்ப அழகாக பெரியவா புரிய வைப்பான். அதுலேயும் சொல்லுவா, ஒரு உதாரணமாக இந்த ஐஸ்ன்னு ஒன்று இருக்கேன், ஐஸ் கட்டின்னு ஒன்று, அதுவும் ஸ்பட்டிகமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஐஸுங்கிறது தண்ணி அப்படியே உறைஞ்சி போய் ஐஸாக மாறி நிற்கிறதோ இல்லையோ, அந்த ஐஸ் மாத்திரம்தான் உருகும், இந்த ஸ்பட்டிகம் உருகிறது இல்லை. ஏன்னா அதனுடைய நேச்சரே இப்படி. ஆனால் ஐஸினுடைய நேச்சர் என்ன, வாஸ்தவத்தில் தண்ணி தான் அப்படி உறைஞ்சி போய் நிற்கிறது. அப்போ அதுக்கு தேவையான கரெக்டான ஒரு தட்பவெட்ப சூழல்னு கிடைக்கும் பொழுது, அதை உருக்கிறதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் சுற்றி அமையும் பொழுது இந்த ஐஸ் மறுபடியும் அப்படியே உருகி அதனுடைய நேச்சரான ஒரு ஜலம் என்னவோ அந்த நேச்சருக்கு போய்டுறது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஐஸாக நம்ம ஏதோ ஒரு ஷேப்பில் ஒரு ஃபார்மில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் நம்முடைய ஒரிஜினலான ஸ்வரூபம் என்னவோ அதுக்கு போகணும்னு சொன்னால் இங்கே உள்ளுக்குள்ளே உருகணும். பக்தியினால் அப்படியே உருகி உருகி இந்த சுவாமியை பார்த்து நம்ம உருகி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தோம்னாக்கா நம்மளுடைய மூலமான ஒரு ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அது உருக மாட்டேங்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். கல்லும் ஒரு ஸ்டேஜில் உருகிவிடும், இந்த கல் மனசு உருக மாட்டேங்கிறதேப்பான்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். இது உருக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனம் என்னவோ அந்த ஒரு படியாக நம்ம எடுத்து வச்சு அதில் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம தர்மம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோ அதை அப்படியே பின்பற்றின்னு வந்துட்டோம்னாக்கா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுட்டு சாம்ராட் ஆயிடலாம் அப்படின்னு பெரியவா சொல்லின்னு வர. அப்போ இந்த முழு ஸ்டெப்ஸில் முக்கியமான ஸ்தானம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் இந்த மந்திரி, கதையில் பார்த்த மந்திரி, அதே மாதிரி குருவனுடைய பொசிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ விசேஷமாக இன்றைக்கி நம்ம குருவை பற்றி ஸ்மரிச்சுட்டு இருக்கோம்னா இந்த மாதமே ரொம்ப ஸ்பெஷல், குருவுக்கு சம்மந்தப்பட்ட மாதம்னு சொல்லணும். ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தி வரப்போகிறது, மகாபிரிவா ஜெயந்தி போராத்துக்கு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற அன்றைக்கி 2 குருவனுடைய ஸ்பெஷல்னு சொல்லணும். வைகாசி விசாகம். முருகன் யாருன்னாக்கா குமர குரு, அப்பாவுக்கே பாடத்தை சொல்லி கொடுத்த குருவாக இருக்கார். இன்னொன்று நிருசிம்ம ஜெயந்தி. நிருசிம்மரை நம்ம எப்படி கொண்டாடுறோம்னாக்கா நாராயணன் அப்படின்னு சொல்கிறோமே, அவர் தான் நம்மளுடைய அத்வைத பரம்பரையில் பிரம்ம வித்யா பரம்பரையில் முதல் குருவாக வச்சுட்டு இருக்கோம். தட்சிணாமூர்த்தி நமக்கு எடுத்து கொடுத்தார் அடி. அதுக்கு அடுத்ததாக யாரை சொல்கிறோம்னா நாராயணம் அப்படின்னு அவரை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. நம்ம எப்படி சைவத்தில் தட்சிணாமூர்த்தியை ஒரு குருவாக வச்சுட்டு பல விஷயங்களை தொடங்குறோமோ, அதே மாதிரி வைஷ்ணவத்தில் ஒரு குருவாக சாட்சாத் நிருசிம்மமூர்த்தியை தான் அவ ஸ்மரிக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான குருக்களை
முருகனையும் நிருசிம்மரையும் கூட இன்னைக்கு சேர்த்து ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த குருவினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த குரு பரம்பரையை நம்ம மனசால ஸ்மரித்து அவளுக்கு வந்தனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த அத்வைத பரம்பரையில் நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய குருக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்குது. பெரியவா அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி நம்மளை தினம் இவாளுடைய நாமாக்களெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு வழி காமிக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் யாரெல்லாம் சொல்கிறதுன்னு பார்த்தாக்கா, ஒரு குரூப் முதல்ல தெய்வங்களே இருக்கா. சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி தான் நமக்கு இந்த அத்வைத பரம்பரையினுடைய ஆதி குருவாக இருக்கார். அவருக்கு அடுத்து நாராயணம் பத்மபுவம், அதாவது நாராயணரும் பிரம்மாவும் இதனுடைய குருக்களாக முதல்ல அவள் தான் வர ஆதியில். அதுக்கு பிறகு ரிஷிகள்னு ஒரு கேட்டகிரி வருது. ரிஷிகள் எப்படி இருந்தான்னு சொன்னாக்கா, சாதாரண மனுஷியால் மாதிரி அவளை நம்ம எடை போட முடியாது. அவளுடைய ஒரு சக்தி மகத்தானது. எதெல்லாம் நம்மால் கண்ணால் பார்க்க முடியாதோ அதை அவர்களால் பார்க்க முடியும். எது நம்மால் காதால் கேட்க முடியாதோ அதை அவளால் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்ததுனால ஒரு திவ்ய சக்தியின் மூலமாக இந்த பரபிரம்மத்தினுடைய சுவாசத்தையே, இந்த சுவாச சலனங்களை அப்படியே ஆகாசத்திலிருந்து மந்திரபூர்வமாக இவா கிரகிச்சு நமக்கு கொடுத்தவர்கள் ரிஷிகள். அப்படிப்பட்ட ரிஷிகளும் இந்த அத்வைத பரம்பரையில் பிரம்மாவுக்கு அடுத்து வரவாளாக ஒரு குரூப் அதில் நம்ம பார்க்குறோம். ரிஷிகளுக்கு பிறகு அடுத்ததாக நமக்கு இதை கொண்டு ரீச் பண்ணது யாரு அப்படின்னாக்கா, ரிஷி பரம்பரை ஒரு காலம் வரைக்கும் அப்பா கிட்டேருந்து பிள்ளை அப்படியே ஹேண்ட் ஓவர் ஆகிண்டே வருது இந்த வித்யை. ஆனால் நடுவில் சுகபிரம்மம் வரார். சுகாச்சாரியால் எப்படின்னாக்கா ரிஷிகளுக்கும் மேலே இவர் அப்படிங்கிற பிரிவா. அவர் எப்படின்னா சுகபிரம்மம்னே அவரை சொல்கிறது, பரபிரம்மமாகவே இருந்தவர். அவருடைய காலத்திலிருந்து பார்த்தாக்கா இந்த ரிஷிகள்ங்கிறது போய் இவர் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால அங்கே அது நின்று போய் அதுக்கப்புறம் சன்னியாசிகள் மூலமாக இது அடுத்த லைன் நமக்கு வந்துட்டுருக்குன்னு இந்த பரம்பரையை பற்றி பெரியவா எடுத்து சொல்கிறா. இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு தெரிஞ்சுப்போம். பெரியவா சரணம்.